என்ன பண்ணுறது? காஞ்சிபுரம் காமாட்சியை தினம் சுற்றிகிட்டே இருக்கு. தினம் கோவிலுக்குள்ள மூலஸ்தானத்தை சுற்றிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் கோவில் அடிச்சுட்டு போனால் கூட அது அங்கேயே இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு போனால் எங்கே சாப்பாடு கொடுக்காட்டி இல்லை, வெய்வார், எல்லாரும் கேள்வி பண்ணுவார். அதனால் அம்பாளையே கதின்னு அம்பாளையே சுற்றி இருக்கு. ஒரு நாளைக்கு அம்பாள் பார்த்தா இந்த குழந்தைய ஆட்கொள்ளணும்னு நினச்சிட்டாங்க, இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. அர்த்தகாரம் முடிஞ்சவங்க பள்ளியார் உற்சவம் பண்ணுவோம் தெரியுமா? அந்த பள்ளியார் உற்சவத்தில் பாலெல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணி தாம்பூலம் வச்சு பூஞ்சலை வச்சு சுவாமி அம்பாளையும் அப்படி எழுந்தருளை பண்ணி பண்ணுற வழக்கம். அது முடிஞ்சு எல்லாரும் சன்னதியெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மூக்க சங்கரன் சுற்றி பார்த்துட்டு டயர்டாகிட்டு அந்த ஓரத்திலே பிராகாரத்தை படுத்து தூங்கிடுது. அம்பாள் எழுந்து அப்படி ஒரு வளம் வந்தான், வாயில் தாம்பூலம் போட்டுட்டு இருக்கான். இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்தால் அவன் வாயில் வந்து அந்த தாம்பூலத்தை உமிழ்ந்துட்டான். அந்த உமிழ்ஞ்ச உடனே அதுக்கு வாக்கு வந்துடுது. வாக்கு வந்துடுத்துனா சாமானியமான வாக்கு வரல, கவித்துவத்தோட கூடிய வாக்கு வந்துடுது. அதுக்கு 500 ஸ்லோகம் படித்த அந்த குழந்தை வாக்கு வந்த உடனே ரொம்ப பேசலை. ராத்திரி என்ன டிஃபன் கேட்கல, காத்தால காப்பி குடிப்பியான்னு கேட்கல. அம்பாளை பற்றி 500 ஸ்லோகம். அதுக்கு பேர் மூக்க பஞ்சதசின்னு பேர். ஆரியா சதகம் 100 ஸ்லோகம் அம்பாளை பற்றி. கட்டாட்ச சதகம் 100 ஸ்லோகம். பாதாரண்ட சதகம் 100 ஸ்லோகம். ஸ்துதி சதகம் 100 ஸ்லோகம். மந்தஸ்மித சதகம் 100 ஸ்லோகம். அந்த ஆரியா சதகம் 49வது ஸ்லோகத்தில் சிவசிவ பஷ்யந்தி சமம்னு ஒரு ஸ்லோகம், 4 லைன் ஒரு ஸ்லோகம். அதில் சொல்கிறார், யாருக்கு அம்பாளை பற்றி சிந்திக்கிறதுக்கோ ஸ்லோகம் சொல்கிறதுக்கோ பூஜிக்கிறதுக்கோ தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. ஒஷ்டம்ச்ச யுவதி பிம்போஷ்டம். நம்ம எப்படி போகணும்னா நடந்து பிள்ளையார் கோயில் வாசலில் குட்டி பசங்கள்லாம் இருப்பாங்க. மீதி எந்த கோயில் வாசலையும் சின்ன சின்ன பசங்களாக இருக்க மாட்டாங்க. பிள்ளையார் கோயில் வாசலில் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், எந்த ஊருக்கு போனாலும் உண்டு. ஏன்னா அங்கே சூரத்தேங்காய் உடைப்பா, அடுப்பொறிக்கும், சுண்டல் கொடுப்பா, வாங்கிக்கும். ஏன்னா அவரே குழந்தை இல்லை, பிள்ளையாரே குழந்தை. அதனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட இருப்பார். அந்த சூர தேங்காய் உடைச்ச பாடு பசங்க எடுத்து விட்டாங்கன்னா தேங்காய் முடி அந்த ஓடு அங்கேயே கிடக்கும். அதனால பஸ்ஸு போகும், சைக்கிள் போகும், ஸ்கூட்டர் போகும். அது தூள் தூளாக உடையும். அப்புறம் நம்ம நடந்து போவோம் காலில் செருப்பு இல்லாமல். அப்போது அந்த தேங்காய் செருப்பு காலில் குத்தும். அதை உடனே கௌரவமாக நீ என் காலில் குத்தினே, நீ நல்ல இடத்துல உட்காந்தோம் அப்படி எடுத்து அப்படி கட்ட